ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல OME 354 அப்ளைட் டிசைன் திங்கிங் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பர்பிள் கலர் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் செமஸ்டர் வைஸாக பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன். அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா OME 354 அப்ளைட் டிசைன் திங்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரிங் ஹியூமன் சென்டர் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. மிட்டிகேட் வேலிடேஷன் ரிஸ்க் வித் FIR இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்வியூவிங் அண்ட் எம்பத்தி பில்டிங் டெக்னிக்ஸ் இது ரொம்ப முக்கியம். 15 மார்க் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FIRனா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இனோவேஷன் ப்ராசஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எம்பத்தினால என்னன்னு கேட்கலாம். இட்ரேட்டிவ் டெஸ்டிங் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இனோவேஷன் அண்ட் இட் ஸ்டேஜஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்கவரிங் ஏரியாஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எம்பத்தி மேப்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். கிரிட்டிக்கல் திங்கிங் பார்த்து வச்சுக்கோங்க. டிசைன் திங்கிங்னா என்னன்னு கேட்கலாம். அதோட பிரின்சிபல்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டிசிஷன் மேக்கிங் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வேலிடேஷன் அண்டு கஸ்டமர் டிஸ்கவரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கஸ்டமர் இன்டர்வியூஸ் அண்டு ஃபீல்டு விசிட் இது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கஸ்டமர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இது 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் வேலிடேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. கஸ்டமர் சென்ட்ரிக் இனோவேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. இது கண்டிப்பாக கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. யூசர் பெர்சோனா அண்ட் யூசர் ஸ்டோரிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹைப்போதிசிஸ்னால் என்ன கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் வேல்யூ ப்ரொபோசிஷன் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ப்ரொபோசிஷன் டிசைன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் யூனிட்ல இருந்து ஒரு 15 மார்க் வர அதிக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேலஞ்சஸ் ஆஃப் MUP ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போக டிசைன் கான்செப்ட்டும் தேர்ட் யூனிட்ல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 15 மார்க் என்னன்னு கேட்கலாம். டிசைனிங் அண்ட் டெஸ்டிங் த வேல்யூ ப்ரொபோசிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MUPனா என்னன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. வேல்யூ ப்ரொபோசிஷன் கண்டிப்பாக 2 மார்க்கில் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிசைனிங்கை கம்பெல்லிங் வேல்யூ ப்ரொபோசிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டூல்ஸ் ஆஃப் வேல்யூ ப்ரொபோசிஷன் டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேல்யூ ப்ரொபோசிஷன் டிசைன் என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவாலுவேஷன் ஆஃப் டெக்னாலஜி அல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் த சொல்யூஷன் கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக் கான்செப்ட் ஜென்ரேஷன் இது வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். கான்செப்ட் ஜென்ரேஷன் அண்டு MUP டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிசைன் கான்செப்ட் எல்லாமே 13 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ப்ரோட்டோடைப்பிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. கான்செப்சுவலைசேஷன் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக அதில் இருந்து ஏதாச்சும் ஒரு 2 மார்க் வர நிறைய சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பிரெயின் ஸ்டார்மிங் என்னன்னு கேட்கலாம். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் இட்ரேஷன் இந்த இட்ரேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. லேர்னிங்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூசபிலிட்டி அண்ட் ஃபீஸிபிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அசஸ் கேப்பபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டம் திங்கிங் கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். சிஸ்டம் திங்கிங் வந்து 15 யூனிட்ல நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்லேயும் இருக்கும், 13 மார்க்லேயும் இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஸ்டம் திங்கிங் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டம்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிஸ்டம் திங்கிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக OME 354 அப்ளைட் டிசைன் திங்கிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.